பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய வார்த்தை ஊழியத்தின் சார்பாக உங்களை அன்போடு வாழ்த்துகிறோம். இந்த லென்ட் மாதத்தில் 40 நாட்கள் 40 கேள்விகள் என்ற தலைப்பில் நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இன்று 25ஆம் நாளில் மணிபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். இன்ற தலைப்பில் நம் அருமை சகோதரி குளோரி மேக்ஸ்வெல் அவர்கள் பேசுவார்கள். கேட்டு பயன்பெறுங்கள். மற்றவர்களுக்கும் ஷேர் செய்வோம். பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, மகிமைக்கும் கனத்திற்கும் பாத்திரராகிய நமது அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். லென்த் நாட்கள் 25ஆம் நாள் தியானமாக 40 days லைஃப் டிரான்ஸ்ஃபார்மிங் 40 questions. 40 நாட்கள் உங்கள் வாழ்வை மறுரூபமாக்கும் 40 கேள்விகள் என்ற தலைப்பில் 25ஆம் கேள்வியாக நாம் இன்றைக்கு தியானிக்க போகும் கேள்வி எசேக்கியேல் 37:3. மணிபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். கர்த்தர் இந்த கேள்வியை எசேக்கியேலை பார்த்து கேட்டார். யார் இந்த எசேக்கியேல்? எசேக்கியேல் என்பவர் பழைய ஏற்பாட்டில் உள்ள ஒரு முக்கிய தீர்க்கதரிசி மற்றும் ஆசாரியர் ஆவார். பாபிலோனிய சிறையிருப்பின் போது வாழ்ந்த இவர் கேபார் நதிக்கரையில் தேவ தரிசனங்களை கண்டு இஸ்ரவேலர்களுக்கு மனம் திரும்புதலையும் எருசலேமின் வீழ்ச்சி மற்றும் மீட்பையும் குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்தவர். கிமு 6ஆம் நூற்றாண்டில் யூதர்கள் பாபிலோனுக்கு சிறைப்பிடித்து செல்லப்பட்ட காலத்தில் அவர்களோடு தங்கியிருந்து இறைவார்த்தையை பிரசங்கித்தவர். வேதத்தில் இவரது பெயரிலேயே ஒரு புத்தகம் உள்ளது. இந்த புத்தகம் இவர் கண்ட தரிசனங்கள், அடையாள செயல்கள் மற்றும் தீர்க்க தரிசனங்களை விவரிக்கின்றது. உலர்ந்த எலும்புகள், உயிர் பெறும் தரிசனம் மற்றும் புதிய தேவாலயத்தின் தரிசனம் இவரது புத்தகத்தின் முக்கிய பகுதிகள் ஆகும். எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் நமக்கு என்ன சொல்லுகிறது என்றால், காய்ந்து போன எலும்புகளை கர்த்தர் உயிர்ப்பிக்கும் தரிசனத்தின் மூலம் நம்பிக்கையற்ற சூழ்நிலையிலும் சிறையிருப்பில் இருந்த இஸ்ரவேல் மக்களை தேவன் மீட்டெடுத்து மீண்டும் தங்களுடைய சொந்த தேசத்தில் ஒன்று சேர்த்து அவர்களுக்கு புதிய ஆவிக்குரிய ஜீவனை தருவார் என்பதை உறுதிப்படுத்தும் மீட்பின் செய்தியாகும். இது தேசத்தின் ஆவிக்குரிய புதுப்பித்தலை குறிக்கின்றது. எசேக்கியேல் பாபிலோனில் சிறைப்பிடிக்கப்பட்ட யூதர்களிடையே சுமார் 22 ஆண்டுகள் தீர்க்கதரிசியாக ஊழியம் செய்தார். இஸ்ரவேலுக்கு வரவிருக்கும் நியாய தீர்ப்பை எச்சரிக்கவும் அவர்களுக்கு மறுசீரமைப்பு பற்றிய நம்பிக்கையை வழங்கவும் அவர் ஒரு காவலாளனாக, வாட்ச்மேனாக அழைக்கப்பட்டார். எசேக்கியேல் பிரசங்கித்த முறைகள் அவருடைய தியாகத்தையும் பாரத்தையும் நமக்கு வெளிப்படுத்துகின்றது. வரவிருக்கும் நியாய தீர்ப்பின் கடுமையை குறித்து காட்ட, தீர்க்க தரிசனங்களை அடையாளமாக செய்து காட்ட எசேக்கியேலுக்கு தேவன் கட்டளையிட்டார். இந்த செய்திகளுக்காக அவர் தனிப்பட்ட கஷ்டங்களையும் சகித்து கொண்டார். எசேக்கியேல் 4:1-3 வசனங்கள் சொல்கிறது, எருசலேம் முற்றுகையிடப்படுவதை குறிக்க களிமண் செங்கலில் எருசலேம் நகரத்தின் வரைபடத்தை வரைந்து அதற்கு விரோதமாக முற்றுகை போடுவது போல நடித்து காண்பித்தாராம். எசேக்கியேல் 4:4-8 வசனங்கள் சொல்கிறது, இஸ்ரவேலின் அக்கிரமங்களுக்காக இடது பக்கமாக 390 நாட்களும், யூதாவின் அக்கிரமங்களுக்காக வலது பக்கமாக 40 நாட்களும் ஒரே பக்கமாக படுத்துக்கொண்டு மக்களுடைய அக்கிரமத்தை சுமந்தார். எசேக்கியேல் 5:1-4 வசனங்கள் சொல்கிறது, மக்கள் வெட்டப்படுவதையும் சிதறடிக்கப்படுவதையும் குறிக்கும்படியாக தன்னுடைய தலைமுடியையும் தாடியையும் சவரம் செய்தாராம். எசேக்கியேல் 24:15-24 வசனங்கள் சொல்கிறது, தேவாலயம் அழிக்கப்பட்டதால் ஏற்படும் பெரும் அதிர்ச்சியை பிரதிபலிக்கும் வகையில் தன்னுடைய மனைவி இறந்த போதும் துக்கம் விசாரிக்க கூடாது என்று அவருக்கு கட்டளையிடப்பட்டது. இப்படி எசேக்கியேல் தனக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தை எத்தனை ஒரு தியாகமாய், எந்த ஒரு முறுமுறுப்பும் இல்லாமல் உண்மையாய் செய்தார் பாருங்கள். சரி, நாம் இன்றைய கேள்வியான எசேக்கியேல் 37ஆம் அதிகாரத்தின் முக்கிய வசனங்களின் விளக்கங்களை குறித்து பார்ப்போம். காய்ந்த எலும்புகளின் பள்ளத்தாக்கு, வசனம் 1-14 வரை. இது பாபிலோனிய சிறையிருப்பால் நம்பிக்கையற்று உயிரற்ற நிலையில் இருந்த இஸ்ரவேல் ஜனங்களை குறிக்கின்றது. பாபிலோனில் இருந்த யூதர்களின் மனப்பான்மையை மாற்றுவதற்கு எசேக்கியேல் சுமார் 22 வருஷங்களாக படாத பாடுகள் பட்டார். ஆனால் எந்த ஒரு பிரயோஜனமும் இருக்கவில்லை. தேவன் சொன்ன செய்தியை அறிவித்தார், அதை நடித்தும் காட்டினார்.
இப்படியெல்லாம் செய்தும் கூட எதிரிகள் எருசலேமை அழிப்பதற்கு தேவன் விட்டு விடுவார் என்பதை இஸ்ரவேல் மக்கள் நம்பவே இல்லை. பாபிலோனிய படை எருசலேமை முற்றுகை போட்டிருந்ததை பற்றி கேள்விப்பட்ட பிறகும் கூட அவர்கள் நம்பவில்லை. அங்கே குடியிருப்பவர்களுக்கு எந்த ஆபத்தும் வராது என்றுதான் நம்பிக்கொண்டிருந்தார்கள். ஆனால் இப்போது அவர்களுடைய நம்பிக்கை சுக்குநூறு ஆகிவிட்டது. பாபிலோனில் இருந்த இஸ்ரவேல் மக்களின் நம்பிக்கை சுக்குநூறு ஆனதற்கு காரணம் என்ன? எருசலேம் முற்றுகை போடப்பட்டு 2 வருஷங்களுக்கு பிறகு எருசலேமில் இருந்து பாபிலோனுக்கு தப்பித்து ஓடி வந்த ஒருவன் நகரம் அழிந்து விட்டது என்று சொன்னான். அதை கேட்டதும் பாபிலோனில் இருந்த யூதர்கள் அப்படியே இடிந்து போய்விட்டார்கள். அவர்கள் நெஞ்சார நேசித்த நகரம், பரிசுத்த ஆலயம், அருமையான தேசம் அழிந்து விட்டது. அழியாது என்று அவர்கள் நினைத்த தேசம் அழிந்து விட்டது என்பதை அவர்களால் நம்பவும் முடியவில்லை, ஏற்றுக்கொள்ளவும் முடியவில்லை. அதுவரை அவர்களுக்கு இருந்த நம்பிக்கை எல்லாம் வீணானது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் நம்பிக்கை தரும் ஒரு தரிசனத்தை தேவன் எசேக்கியேலுக்கு கொடுத்தார். அது என்ன தரிசனம்? எசேக்கியேல் 37:1-3 வசனங்கள் சொல்கிறது, கர்த்தர் எசேக்கியேலை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவிலே நிறுத்தி அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது, அவைகள் மிகவும் உலர்ந்ததுமாயிருந்தது. அவர் எசேக்கியேலிடம், இந்த எலும்புகள் உயிரடையுமாய் என்று கேட்டார். கர்த்தர் உலர்ந்த எலும்புகளை காண்பித்து இவை உயிரடையுமாய் என்று கேட்கிறார். அசாத்தியமான சூழ்நிலையிலும் தேவனால் உயிர்ப்பிக்க முடியுமா என்ற ஒரு சவாலான கேள்வியாகும். காரணம், ஜீவனே இல்லாத, காய்ந்த, உலர்ந்த, ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாத அந்த எலும்புகளை கொண்டு என்ன செய்ய முடியும்? மனிதனுடைய பார்வையில் சாத்தியமற்ற, நம்பிக்கையற்ற, இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியம். மனிதனால் இயலாத காரியத்தை தேவனால் செய்யக்கூடுமா என்ற விசுவாசத்தை சோதிக்கின்ற ஒரு கேள்வி இது. அதற்கு எசேக்கியேல், கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் அறிவீர் என்று மிகவும் ஞானமாக பதில் சொல்கிறார். அவர் இல்லை என்று சொல்லி தேவனுடைய வல்லமையை சந்தேகிக்கவும் இல்லை, ஆம் என்று சொல்லி தன்னுடைய சொந்த நம்பிக்கையையும் கூறவில்லை. மாறாக எல்லாம் அறிந்த தேவனுடைய சித்தத்திற்கு எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுக்கின்றார். எவ்வளவு ஞானமான ஒரு காரியம் இல்லையா? எனக்கு அன்பானவர்களே, தேவன் நினைத்தால் மரித்து போன எதையும் உயிர்ப்பிக்க முடியும். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட மரித்து போன உறவுகள், சூழ்நிலைகள் அல்லது நம்பிக்கைகள் எதுவாக இருந்தாலும் சாத்தியமற்ற காரியங்களை சாத்தியமாக்கும் வல்லமை தேவன் ஒருவருக்கே உண்டு என்றும், நம்பிக்கையற்ற, மரித்ததை போன்ற, முடிந்து விட்டதை போன்ற சூழ்நிலைகளிலும் தேவனுடைய ஒரு வார்த்தையாலும், தேவனுடைய ஆவியினாலும் அது மீண்டும் உயிர்ப்பிக்க பெறும் என்ற நம்பிக்கையை நமக்கு உணர்த்துகிறதாய் இருக்கின்றது. ஆம் பிரியமானவர்களே, உலர்ந்த எலும்புகளின் பள்ளத்தாக்கு இது ஒரு நம்பிக்கையின் நிகழ்வு. இது ஒரு வாக்குறுதியின் நிகழ்வு. இது எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கையற்ற மக்களை பற்றிய ஒரு நிகழ்வு. அது சரி, மனமுடைந்து போன யூதர்களுக்கு அந்த தரிசனம் என்ன நம்பிக்கையை கொடுத்திருக்கும்? நம்பிக்கையற்றவர்களாகவும் தங்கள் தேசத்திலிருந்தும் ராஜாவிடமிருந்தும் ஆலயத்திலிருந்தும் துண்டிக்கப்பட்டவர்களாகவும் உணர்ந்த இஸ்ரவேல் வம்சம் முழுவதும் உலர்ந்து போன நிலையில்தான் இருந்தது. அவர்கள் நீண்ட காலமாக தங்கள் தேசத்திலிருந்து பிரிக்கப்பட்டு சிதறடிக்கப்பட்டிருந்ததால் மீண்டும் அவர்களுடைய வாழ்க்கை கட்டப்படும், அவர்களுடைய வாழ்க்கையில் மறுசீரமைப்பு உண்டாகும் என்பது சாத்தியமற்றதாக தோன்றியது. ஆனால் தேவன் எசேக்கியேலுக்கு உலர்ந்த எலும்புகளின் பள்ளத்தாக்கின் தரிசனத்தை தந்து ஒரு அற்புதமான மறுமலர்ச்சி, மறுசீரமைப்பை கொண்டு வருவேன் என்ற வாக்குறுதியை அளிக்கின்றார். தேவனுடைய இந்த வாக்குறுதி யூதர்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுத்தது. என கண்பானவர்களே, இன்றைக்கு உலகத்தில் நடக்கும் காரியங்களை பார்க்கும்போது கிறிஸ்தவ ஜீவியம் மிகவும் உலர்ந்து போன நிலையில்தான் இருக்கின்றது. இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோனிய சிறையிருப்பில் காணப்பட்ட வேளையில் அவர்களுடைய நிலையும் உலர்ந்து போன எலும்புகளைப் போலத்தான் காணப்பட்டது. அவர்களுடைய அப்போதைய நிலையையும் எதிர்காலத்தில் சிறையிருப்பிலிருந்து அவர்கள் விடுதலையாகும் போது அவர்களுக்குள் காணப்பட போகின்ற எழுப்புதலையும் குறித்துதான் இந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கின் தரிசனம் நமக்கு விளக்குகின்றது. என கண்பானவர்களே, எழுப்புதலை குறித்து இந்நாட்களில் எங்கும் பேசப்படுகின்றது.
உலர்ந்த நிலையில் காணப்படுகின்ற ஜனங்களுக்குள் உயிர் மீட்சி வர வேண்டும் என்பது நம் எல்லோருடைய வாஞ்சையும் ஜெபமுமாயிருக்கின்றது. இந்நாட்களில் காணப்படுகின்ற அநேக கிறிஸ்தவர்களுடைய நிலையை பார்க்கும்போது இவர்களுக்குள் ஒரு உயிர் மீட்சி ஏற்படுமா என்பது நமக்கு ஒரு கேள்விக்குறியாய் காணப்படுகின்றது. நிர்விசாரமும் பாவமும் மாம்ச இச்சைகளும் ஜீவனத்தின் பெருமையும் சோதோமை போல எங்கும் காணப்படுகிறது. பரலோக சாயலுக்கொத்த ஆராதனை செய்யாமல் தங்கள் திறமையில் ஆராதனை செய்வதும், மனிதர்களை பிரியப்படுத்தும்படியாக வேத வார்த்தைகளை புரட்டி பேசுவதில் மும்முரமாய் காணப்படுகின்ற ஊழியர்களும் ஒரு பக்கம் பெருகிக் கொண்டிருக்கிறார்கள். தேவ சித்தத்திற்கு ஏற்றபடி வாழாமல் தங்களுடைய சுய சித்தத்தின்படி வாழ்கின்றவர்கள் தான் இன்றைக்கு அதிகமாயிருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளை பார்க்கும்போது நம்முடைய நாட்களில் எழுப்புதல் ஏற்படுமா என்பது நமக்கு ஒரு சந்தேகமாகி விடுகின்றது. எழுப்புதல் ஏற்படுவதற்கு எசேக்கியேல் செய்ய வேண்டிய சில காரியங்களை கர்த்தர் கற்றுக் கொடுத்தார். இன்று தேவனுடைய ஜனங்களுக்கு அந்த தரிசனம் எப்படி பொருந்தும், அதிலிருந்து தனிப்பட்ட விதத்தில் நாம் எப்படி நன்மை அடையலாம், இதை தெரிந்து கொள்ள எசேக்கியேலுக்கு தேவன் காட்டிய அந்த தரிசனத்தை குறித்து நாம் விளக்கமாக பார்க்கலாம். முதலாவது, உலர்ந்த எலும்புகளை பார்த்து கர்த்தருடைய வார்த்தையை பேசும்படி கர்த்தர் சொன்னார். இன்றைக்கும் சபை எழுப்புதல் அடைவதற்கு தூய்மையான வல்லமையான கர்த்தருடைய வார்த்தைகள் பலிபீடங்களிலிருந்து வெளிப்பட வேண்டும். ஆதியாகமம் 1 அதிகாரம் 1 வெளிப்படுத்தல் 22 அதிகாரம் 21 வரைக்கும் தேவனுடைய பிள்ளைகளை கிறிஸ்துவுக்குள் தேறினவர்களாய் நிறுத்துவதற்காக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. தேவனுடைய சகல ஆலோசனைகளையும் ஜனங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். உலகத்தால் நாம் சோர்ந்து போகும்போது, கஷ்டங்களால் உடைந்து போகும்போது கர்த்தருடைய வார்த்தை தான் நமக்கு பலத்தையும் மகிழ்ச்சியையும் நம்பிக்கையையும் தருகின்றது. ஆவிக்குரிய அப்பம், ஜீவ தண்ணீர் என்று சொல்லப்படும் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு தினசரி புத்துணர்ச்சியை அளிக்கின்றது. குழப்பமான நேரங்களில் ஒளியாகவும், நம்பிக்கையற்ற நிச்சயமற்ற நேரங்களில் உறுதியான நங்கூரமாகவும் செயல்படுகின்றது. கர்த்தருடைய வார்த்தை மாத்திரம் நமக்கில்லை என்றால் நம்முடைய ஆன்மாக்கள் வெறுமையாக உணரும். கர்த்தருடைய வார்த்தையில்தான் ஆவியும் ஜீவனும் காணப்படுகின்றது. அதுவே மனுஷனை உயிர்ப்பிக்க வல்லமையுள்ளது. இரண்டாவது, உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்தார். கொர்நேலியுவின் வீட்டில் பேதுரு வசனங்களை பேசிக் கொண்டிருக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் வசனத்தை கேட்ட அத்தனை பேர் மேலும் இறங்கினார். அவர்கள் பற்பல பாஷைகளை பேசி தேவனை புகழ்ந்தார்கள். அங்கே மனம் திரும்புதல் உண்டானது, ஞானஸ்நானம் கொடுக்கப்பட்டது, எழுப்புதலும் உண்டானது. ஆவியான தேவனுக்கு சபைகளில் இடம் கொடுக்கவில்லை என்றால் எழுப்புதல் அடைவது இயலாத காரியமாகிவிடும். அவர்தான் பாவங்களையும் நீதியையும் வரப்போகின்ற நியாய தீர்ப்பையும் குறித்து ஜனங்களை கண்டித்து உணர்த்துகின்றவர். ஆவியானவர் தான் ஜனங்களை மறுரூபப்படுத்தி நம்மில் கிறிஸ்துவின் சாயலை உண்டாக்குகின்றவர். ஆதலால் ஒவ்வொரு சபையும் ஒவ்வொரு விசுவாசியும் பரிசுத்த ஆவியானவரை வாஞ்சிக்க வேண்டும். மூன்றாவது, நரம்புகளை சேர்ப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்தார். நரம்புகளின் வேலைகளில் ஒன்று என்னவென்றால், செய்திகளை மூளையிலிருந்து சரீரத்தின் அவயங்களுக்கும், அதுபோல சரீரத்தின் அவயவங்களிலிருந்து செய்திகளை மூளைக்கும் கொண்டு செல்வதாகும். சரீரம் முழுவதும் நரம்புகளால் இணைக்கப்பட்டிருக்கின்றது. சபை கிறிஸ்துவின் சரீரம். அதற்கு தலை கிறிஸ்துவாய் காணப்படுகின்றார். சபையில் ஜெபிக்கின்றவர்கள் நரம்புகளை போல காணப்படுகிறார்கள். சபை மக்கள் இணைந்து ஜெபிக்கும் போது கர்த்தர் எழுப்புதலை கட்டளையிடுவார். ஆனால் இன்றைக்கு திறப்பிலே நின்று ஜெபிக்கின்ற ஒருவனை கர்த்தருடைய கண்கள் தேடிக்கொண்டிருக்கின்றது. நான்காவது, மாம்சத்தை உண்டாக்குவேன் என்று கர்த்தர் சொன்னார். ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வரப்பண்ணி அவர் அவன் விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்தார். தேவனாகிய கர்த்தர் தாம் மனுஷனில் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். அப்பொழுது ஆதாம், இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமுமாய் இருக்கிறாள் என்றான். அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் என்று கர்த்தர் கூறினார். இது ஒரு ஐக்கியத்தை வெளிப்படுத்துகின்றது. எழுப்புதலுக்கு சபை மக்களின் ஐக்கியம் மிகவும் முக்கியமானது. ஆதி சபையின் நாட்களில்
பலத்த எழுப்புதல் காணப்பட்டதின் ரகசியம் அப்போஸ்தலர்கள் விசுவாசிகளுக்குள் ஒரு மனமும் ஐக்கியமும் காணப்பட்டது. இன்றைக்குத்தான் சபைகளுக்குள் எத்தனை பிரிவுகள், எத்தனை டினாமினேஷன்ஸ்! இவைகள் மாற வேண்டும். கிறிஸ்தவர்களுக்குள் ஒரு மனம் உண்டாக வேண்டும். நம்மில் காணப்படுகின்ற ஐக்கியம் நிச்சயம் சபையிலும் தேசத்திலும் எழுப்புதலை கொண்டு வரும் என்பதில் சந்தேகமே இல்லை. ஐந்தாவதாக, கர்த்தர் தோலினால் மூடுவேன் என்று வாக்களித்தார். எலும்புகள், நரம்புகள், மாமிசம் எல்லாவற்றையும் மூடி வைத்திருப்பது தோலாகும். ஆவிக்குரிய ஜீவியத்திலும் எல்லாவற்றையும் மூடி வைப்பது அன்பாக காணப்படுகின்றது. அன்பு திரளான பாவங்களை மூடும் என்று வேதம் சொல்கின்றது. விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இவை மூன்றும் நிலைத்து நிற்கின்றது. இவைகளில் அன்பே பெரியது. எனக்கன்பானவர்களே, தேவன் மேல் வைத்திருக்கின்ற அன்பிலும் சக மனுஷரிடத்தில் காண்பிக்கின்ற அன்பிலும் நாம் நாள்தோறும் வளர வேண்டும். எசேக்கியேல் கர்த்தர் கட்டளையிட்டபடி தீர்க்க தரிசனம் உரைத்தார். உடனே இரைச்சலும் அசைவும் எலும்புகளுக்குள் உண்டாயிற்று. அவைகள் ஒன்றோடு ஒன்று சேர்ந்தது. நரம்புகளும் தசைகளும் உண்டானது. கர்த்தர் தோளினால் மூடி ஒரு பெரிய சேனையாய் எலும்பி நிற்கும்படிக்கு செய்தார். உலர்ந்த எலும்புகள் நம் அனைவருடைய வாழ்க்கையிலும் உள்ள ஒன்றாகும். உண்மையில் நம் அனைவரின் வாழ்க்கையிலும் அவைகள் குவிந்து கிடக்கின்றன. அவைகள் நம் வாழ்க்கையின் ஒரு பகுதியாகவே மாறிவிட்டது. பல சமயங்களில் தேவன் நம்முடைய வாழ்க்கை சூழ்நிலைகளை பயன்படுத்தி நம்மிடம் காணப்படுகின்ற வறண்ட நிலையை நமக்கு காண்பிக்க நம்மை பள்ளத்தாக்குகளுக்கு அழைத்து செல்கின்றார். வறண்ட நிலை என்பதில் உங்கள் வாழ்க்கை பகுதிகள், தேவனுடனான உங்கள் ஐக்கியம், மற்றவர்களுடனான உங்கள் ஐக்கியம், விடுபட முடியாமல் உங்களிடம் ஒட்டி கொண்டிருக்கும் நீண்ட கால தீய பழக்க வழக்கங்கள் ஆகியவை அடங்கும். வாழ்க்கையின் வெளிப்புற இன்பங்களால், உலக சிற்றின்பங்களால் நாம் பெரும்பாலும் நமது உலர்ந்த எலும்புகளை புதுப்பிக்க முயற்சிக்கின்றோம். இந்த வெறுமையை எந்த உலக பொருளாலும் போக்க முடியாது. அது ஒரு எலும்பு கூட்டை டிசைனர் உடைகளாலும் விலையுயர்ந்த நகைகளாலும் அலங்கரிப்பது போன்றது. வெளியே உடுத்தி கொண்டிருந்தாலும் உள்ளே காலியாகவே இருக்கும். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, தேவனுடைய ஆவி மாத்திரம்தான் உலர்ந்து போயிருக்கின்ற நம்முடைய வாழ்க்கையை மீண்டும் உயிர்ப்பிக்க கூடிய ஒன்றாகும். அது வெளிப்புறங்களை ஒதுக்கி வைத்துவிட்டு நமது உள்ளார்ந்த இடங்களுக்குள் நகர்கிறது. எசேக்கியேல் விவரிக்கும் மறு கட்டமைப்பு செயல்முறை உள்ளே தொடங்கி பின்னர் வெளிப்புறமாக நகர்கிறது. இது இந்த உலகத்தின் எந்த இன்பங்களாலும் ஈடு செய்ய முடியாத ஒரு செயல்முறையாகும். எசேக்கியேலுக்கு அன்று தேவன் ஒரு உலர்ந்த எலும்புகளின் பள்ளத்தாக்கை காட்டினார். சரி, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் காணப்படும் உலர்ந்த எலும்புகளின் பள்ளத்தாக்கு எது? உங்கள் வாழ்க்கையில் கொடுத்த எந்த தரிசனங்கள், கனவுகள், வாக்குத்தத்தங்கள் உலர்ந்தும் வறண்டும் மரித்தும் விட்டது போல இருக்கின்றது? ஒருவேளை அது உங்களுக்கு தேவன் தந்த வாக்குத்தத்தமாக இருக்கலாம். அது உங்களுடைய பிள்ளைகளின் திருமணமாக இருக்கலாம், உங்கள் சரீர சுகமாக இருக்கலாம், உங்கள் வேலையாக இருக்கலாம், உங்கள் தொழிலாக இருக்கலாம், உங்கள் ஊழியமாக இருக்கலாம். பூமியில் மரித்த காரியங்களை உயிர்ப்பிக்க கூடிய ஒரே வல்லமை தேவனுடைய சுவாசத்திற்கு மட்டும்தான் உண்டு என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் எசேக்கியேலை போல, தேவன் சொன்னதை போல உங்கள் உலர்ந்த எலும்புகளின் பள்ளத்தாக்கை பார்த்து இனி இது முடியாது, இது மாறாது, இது நடக்காது என்று நெகட்டிவான வார்த்தைகளை பேசுகிறதை விட்டுவிட்டு பாசிட்டிவான உயிர்ப்பிக்க கூடிய தீர்க்க தரிசன வார்த்தைகளை சொல்லுங்கள். அப்பொழுது அவர் தம்முடைய ஆவியை அனுப்பி அவைகளை உயிரடைய செய்வார். மேலும் வேத வார்த்தையும் தேவ பிரசன்னமும் நம்முடைய உலர்ந்து போன வாழ்க்கையை உயிரடைய செய்யும். ஆரோனின் கோல் துளிர்த்தது. கோல் என்பது மேய்ப்பர்கள் கையில் இருக்கும் ஒரு தடி போன்றது. இந்த கோலை எப்படி தயாரிப்பார்கள் என்றால், மரத்திலே இருந்து உடைக்கப்பட்ட கிளையில் அதன் தோலை உரித்து நன்றாக உலர்ந்து போகும் வரை வெயிலில் காய வைத்து நன்றாக உலர்ந்து போனதும் அதை எடுத்து பயன்படுத்துவார்கள். எப்போது ஒரு கிளை மரத்திலிருந்து வெட்டப்பட்டதோ அப்போதே அந்த மரத்திலிருந்து பெற்றுக்கொள்ளும் எல்லா சத்துக்களையும் இழந்து வாடி போய் அது உலர்ந்து போய்விடும். மரத்தோடு இணைந்திருக்கும் வரைதான் அந்த கிளை பூக்கும் தன்மையையும் காய்க்கும் தன்மையையும் உடையதாக இருக்கும்.
இதைத்தான் யோவான் 15:4-6 நாம் பார்க்கின்றோம். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியிலே எரியுண்ட கொடியை போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். இப்படி காய்ந்து உலர்ந்து போன கோல், துளிர்க்கவே துளிர்க்காத ஒரு கோல் தேவனுடைய பிரசன்னத்தில் ஒரு இரவு முழுவதும் வைக்கப்பட்டதும் அந்த காய்ந்த உலர்ந்த பூக்கவே பூக்காத காய்க்கவே காய்க்காத இனி கனியே கொடுக்க முடியாத அந்த ஆரோனுடைய கோல், என்னாகமம் 17:8 சொல்கின்றது, ஆரோனின் கோல் துளிர்த்திருந்தது. அது துளிர்விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது. என்ன ஒரு ஆச்சரியம்! காய்ந்து உலர்ந்து போன கோல் துளிர்விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது. ஆம் பிரியமானவர்களே, தேவ பிரசன்னத்தில் இருந்ததால் உலர்ந்து போன கோல் துளிர்த்து பூத்து பழங்களை தந்தது. தேவ பிரசன்னம் உலர்ந்து போனதையும் துளிர்க்க செய்யும். நகோமியின் உலர்ந்து போன வாழ்க்கை. பெத்லகேம் என்பது அப்பத்தின் வீடு, அதாவது தேவனுடைய வார்த்தை. பெத்லகேமில் பஞ்சம் உண்டான போது எலிமெலேக்கு தன் மனைவியாகிய நகோமியோடும் தன் பிள்ளைகளோடு கூட அப்பத்தின் வீடாகிய பெத்லகேமை விட்டு மோவாப் தேசத்திற்கு சென்றார். தேவனுடைய வார்த்தை தான் ஒரு மனிதனுக்கு ஜீவன். இங்கே ஒரு இஸ்ரவேலன் பஞ்சம் வந்தவுடன் அப்பத்தின் வீடாகிய பெத்லகேமை விட்டு அப்பமும் தண்ணீரும் கொடுக்காத மோவாபுக்கு தன் குடும்பத்தை அழைத்து செல்கின்றதை பார்க்கின்றோம். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை இந்த குடும்பம் உணராமல் போய்விட்டது. அதனால் அவர்கள் பல இழப்புகளை சந்தித்தனர். ஆசீர்வாதமாய் இருந்த குடும்பம் எல்லாவற்றையும் இழந்து வறண்டும் வெறுமையானதுமாய் உலர்ந்ததுமாய் மாறிவிட்டது. இனிமேலும் இந்த குடும்பத்தில் வசந்தம் வருமா என்பது கேள்விக்குறியாகிவிட்டது. இப்படி உலர்ந்து போய் நம்பிக்கை இழந்த இந்த குடும்பம் மறுபடியும் அப்பத்தின் வீடாகிய பெத்லகேமிற்கு திரும்பியது. அதுதான் அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு டர்னிங் பாயிண்ட் என்று சொல்லலாம். அதுவரை உலர்ந்து போன நிலைமையில் இருந்த நகோமியின் குடும்பம் மறுபடியும் துளிர்க்க ஆரம்பித்தது. கண்பானவர்களே, எப்போ ஒரு மனிதன் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக திரும்பி வருகின்றானோ அப்போதே அவனுடைய வாழ்க்கை எவ்வளவு உலர்ந்து போயிருந்தாலும் அது மறுபடியும் துளிர்விட ஆரம்பிக்கும். தேவனுடைய வார்த்தை உலர்ந்து போனதை துளிர்க்க வைக்கும். என கண்பானவர்களே, இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் உலர்ந்து போயிருக்கிறது? உலர்ந்து போன காரியத்தில் ஆவியானவர் கிரியை செய்ய ஒப்புக்கொடுங்கள். உங்கள் வாழ்க்கையில் உலர்ந்து போன காரியங்களை பார்த்து உயிர்ப்பிக்க கூடிய வார்த்தைகளை தீர்க்க தரிசனமாய் பேசுங்கள். தேவனுடைய பிரசன்னத்தில் எப்போதும் நிலைத்திருங்கள். அவருடைய வார்த்தைக்கு நேராய் திரும்புங்கள். அப்பொழுது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் காணப்படுகின்ற எல்லா உலர்ந்து போன காரியங்களையும் துளிர்க்க செய்து கனிகளை பார்க்கும்படியாய் செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. எனக்கு அன்பானவர்களே, தேவன் நம்மேல் நினைவாயிருக்கிறார். அவர் நாம் கடந்து செல்கிற பாதையை அறிவார். நம்முடைய கண்ணீரின் பள்ளத்தாக்கை அறிவார். ஆனால் சந்தோஷம் என்னவென்றால், எந்த நிலையிலும் எந்த சூழ்நிலையும் நம்மை தனியாக கஷ்டப்பட விட மாட்டார். இன்று தியானத்திலே எசேக்கியேல் உலர்ந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கில் கொண்டு போய் சென்று, இந்த எலும்புகள் உயரடியுமா என்று கேட்டார். எசேக்கியேல் எத்தனை ஞானமாக ஒரு பதில் சொல்லுகிறார். கர்த்தாவே, நீரே அதை அறிவீர் என்று. ஆம், நம் தேவன் அவர் சகலத்தையும் அறிவார். அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்பட மாட்டார். இத்தனை பலன், இத்தனை அதிகாரம் எல்லாம் இருந்திருந்தும் இயேசு கிறிஸ்து கெத்செமனி தோட்டத்திலே ஒரு கல்வனை பிடிக்கிறதை போல அவரை பிடித்த போது, அவரை தரன்னு இழுத்து கொண்டு போன போது, இயேசு கிறிஸ்து மௌனமாக அவர்கள் பின்பாக சென்றார். தாரி உமிழ்ந்தார்கள், தலையில கொட்டினார்கள், பரிகாசம் பண்ணினார்கள். இயேசு கிறிஸ்து மௌனமாயிருந்தார். சங்கீதம் 129 3வது வசனம் சொல்கிறது, உழவர்கள் நிலத்தை உழுகிறதை போல இயேசு கிறிஸ்துவின் முதுவை சாட்டையால் அடித்து உலர்ந்தார்கள் என்று.
இத்தனை பாடுகள், இத்தனை வேதனைகள் இயேசு ஏன் கடந்து சென்றார் என்று நம் தியானத்தில் பார்த்தோம். உலர்ந்து போன எலும்புகளை உயிர்ப்பிக்க ஒரு எசேக்கியேல் தேவைப்பட்டிருந்தார். அதே போல உலர்ந்து போயிருக்கிற நம்முடைய வாழ்க்கையை உயிர்ப்பிக்க இயேசு கிறிஸ்து தன்னை விட்டு கொடுத்தார். இயேசு கிறிஸ்துவை அந்த சாட்டையால் அடித்தார்கள் என்று நான் சொன்னேன். அந்த சாட்டை எப்படி இருக்குமா? ஒரு கட்டையில 7 கயிறுகள் இருக்குமா. அந்த கயிறு முனையில கூர்மையான எலும்பு துண்டுகள், கூர்மையான இரும்பு ஊக்குகள் இருக்குமா. அந்த சாட்டையால் ஒரு மனிதன் அடிக்கும் போது 7 பக்கம் அந்த கயிறு போய் அவருடைய சதையை கவ்விக்கொள்ளும். அது இழுக்கும் போது சதையை கிழித்து கொண்டு வரமா. ஆம், சிலுவை பாடுகள் போகிறதுக்கு முன்பாகவே இயேசு கிறிஸ்து மிகுந்த வேதனைப்பட்டார், மிகுந்த கஷ்டப்பட்டார். வேத வசனம் சொல்லு, 41 குறைவாக சாட்டையினால் அவர் அடிக்கப்பட்டார். எத்தனை வேதனை, எத்தனை கஷ்டம். எல்லா வேதனைகளை பொறுமையோடு சகித்தார். உலர்ந்து போயிருக்க நம்முடைய வாழ்க்கையை துளிர்க்க ஒரு நிலத்தை உலர்கிறதை போல தன் முதுவை உலரும்படி தன்னை விட்டு கொடுத்தார். அதெல்லாம் வசனம் சொல்கிறேன், அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகுகிறோம். அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகுகிறோம். ஆம் அன்பானவர்களே, நாம் சுகம் பெற, பலன் பெற, நன்மை பெற இயேசு இத்தனை பாடுகள் ஊடாக சென்றார். எனக்கு அன்பானவர்களே, இயேசு எதற்காக இந்த பாடுகள் ஊடாக கடந்து சென்றார் என்று யோசித்து பார்த்தோம். இத்தனை பாடுகள், இத்தனை வேதனைகள், இத்தனை கஷ்டம் யாருக்காக? நம்மேல் வைத்த அன்புக்காக. எனக்கு அன்பானவர்களே, இன்று அவருடைய பாடுகளை தியானித்துக் கொண்டிருக்கிற, அவருடைய அன்பை தியானித்துக் கொண்டிருக்கிற என் அன்பானவர்களே, இந்த 40 நாட்கள் அவருடைய பாடுகள், அன்பை தியானிக்கிற மக்களா மாத்திரம் அல்லாமல் நம் வாழ்நாளாம் ஒவ்வொரு நாளும் இந்த சிலுவையை தியானிக்கிறது மாத்திரமல்ல, அவருடைய சித்தத்தை, அவருடைய விருப்பத்தை, ஆத்தும ஆதாயத்தை, எழுப்புதலை கொண்டு வர, அநேகருக்கு ஆசீர்வாதமான ஒரு பாத்திரமா இருக்க, அநேகரை உலர்ந்து போயிருக்கிற மக்களை தட்டி எழுப்பும்படி நம்மை விட்டு கொடுப்போம். அது நமக்கு மாத்திரமில்லை, பிறருக்கும் அது மிகுந்த ஆசீர்வாதமாய் இருக்கும். தலைமுறைக்கு நீங்கள் ஒரு ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக நீங்கள் விளங்குவீர்கள். ஆம், தலைமுறைக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் பாத்திரமா இருக்க இன்று ஆண்டவர் நமக்கு ஒரு அழைப்பை கொடுக்கிறார். அந்த அழைப்பை ஏற்றுக்கொள்கிறதும் ஏற்றுக்கொள்ளாததும் உங்களோட கருத்தில் இருக்கிறது. அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டால் பரலோகம் மகிழும். பரலோகம் மகிழ்ந்தால் உங்கள் வாழ்க்கையும் மகிழ்ச்சியினால் நிரப்பும். அதை யோசிப்போம், சிந்திப்போம், செயலில் கொண்டு வர அர்ப்பணிப்போம். நாம் ஜெபம் செய்வோமா? கண்களை மூடி ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரையும் உடைய கருத்தில் வைக்கிறேன். ஆம் சுவாமி, ஒன்றுக்கும் உதவாத எங்கள் மேல் எவ்வளவு ஒரு அன்பு. உலர்ந்து போயிருக்கிற எங்களோட விசுவாசம், உலர்ந்து போயிருக்கிற எங்களோட நம்பிக்கை, உலர்ந்து போயிருக்கிற எங்களுடைய பரிசுத்தத்துல, ஜெப வாழ்விலே அநேக காரியங்கள் நாங்கள் உலர்ந்து போயிருக்கிறோம். நம்பிக்கையற்ற மக்களாக, சின்ன சின்ன காரியங்களுக்கு கேள்வி கேட்கிற மக்களாக, முறுமுறுக்கிற மக்களாக, உம்மை விட்டு தூரம் போகிற மக்களாக, பின்வாங்கி போகிற மக்களாக தான் இருந்திருக்கிறோம். நீர் எங்களுக்காக சிலுவையை காட்டின அந்த அன்பை பல நேரத்தில் நாங்கள் நினைப்பதில்லை. என் குடும்பம், என் பிரச்சனை, என் வீடு, என் பிள்ளைகளின் சுயநலமா தான் நினைச்சிருக்கிறோம். தவிர இந்த உலகத்திற்கு நீ வந்து சிலுவையின் ஊடாக சென்று எங்களுக்காக ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தீரப்பா. அது ஒவ்வொரு நாளும் நினைக்க கிருபித்தாங்க. உமக்குள்ள இருந்த அதே அன்பு, உமக்குள்ள இருந்த அதே மன்னிக்கிற குணம், உமக்குள்ள இருக்க அதே தாழ்மை, பரிசுத்தம், ஜெப ஜீவி எங்களுக்கு தாங்கப்பா. உடைய சித்தத்தின்படியே எங்களை நடத்துங்க. இயேசு மூலம் எடுக்க நீங்க ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். எனக்கு அன்பானவர்களே, இந்த வார்த்தை மிகுந்த ஒரு ஆசீர்வாதமா இருக்கும் என்று நம்புகிறேன். உங்களுக்கு தெரிந்த அன்பானவர்களிடத்தில் ஷேர் பண்ணுங்க, ஃபார்வர்ட் பண்ணுங்க. இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்து போக வேண்டாம். மேலும் கீழே உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. மேலும் கமெண்ட் செக்ஷன்ல உள்ள கமெண்ட்ஸை பதிவு செய்யுங்க. அது பலருக்கு ஆசீர்வாதமா இருக்கும். கர்த்தர் உங்களை அதிகமா ஆசீர்வதிப்பார். God bless you.